சேப்டரோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ நாகியோன் யார்கிட்டயோ அடி வாங்கி கீழே விழுறான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பெரிய சம்பவம் நடந்த நாள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நாகியோனை 3 பேர் வந்து சுத்து போடுறாங்க அடிக்கிறதுக்கு. அது யாருன்னு பார்த்தா வேற யாரில்ல, இவனுங்க தான். அந்த பச்சை முடிக்காரனும் என்ன சொல்றான்னா, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிதின்னு மிதிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடியெல்லாம் வாங்கிட்டு எழுந்துக்க முடியாம இருக்கான். அதுக்கப்புறம் இப்போதான் இவனுங்களுக்குலாம் அந்த கோபம் போன மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பச்சை முடிக்காரன் என்ன சொல்றான்னா, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா போகும்போது நம்ம ஹீரோ மேல எச்சிய துப்பிட்டு போறான். அதுக்கப்புறம் கேவலமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அங்க இருந்து போறானுங்க. அவனுங்க போயிட்ட பிறகு நம்ம ஹீரோ எழுந்து நின்று தலையில என்னவோ இருக்கிறத தொட்டு பார்த்து இதுவும் சொல்ல முடியாம இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து ஆழ்ந்த விரக்திக்கு போய், நான் எப்பயுமே இந்த கிராமத்தை வெறுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அண்ணன் நேஜினோட மேகசின் அங்கே இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த கடையில் போயிட்டு, இந்த மேகசினோட காப்பி ஒன்று கிடைக்குமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கடைக்காரர்கிட்ட காசு கொடுக்குறான். அப்படி இருந்தும் அந்த கடைக்காரரு நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே அந்த மேகசினை விட்டுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கு எதுவும் எதிர்த்து பேசாம அவனோட மூஞ்ச அலட்சியமா வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த மேகசினும் கீழே விழுது. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் பார்க்குற பார்வை வந்து அவனோட அந்த முகத்தில் இருக்க பார்வை, அவன் என்னை எவ்வளோ தாழ்வா நினைக்கிறான் அப்படின்றது எனக்கு நல்லா காமிக்குது. நான் இந்த கிராமத்துல வாழும்போது இன்னும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்னா, மக்களோட எக்ஸ்பிரஷன், முகபாவனையை எப்படி படிக்கிறது அப்படின்றத கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைச்சிட்டு அந்த மேகசினை எடுக்கிறான். எடுத்து அந்த மேகசின்ல இருக்க தூசியை நல்லா தட்டிட்டு, அதை பத்தி நீங்க சொல்லவே வேணாம், ஏன்னா நான் என்னோட சொந்த எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால சிரிக்கவும் முடியாது, அழவும் முடியாது. நான் எப்பயுமே அலட்சியமான முகபாவனையை தான் வச்சிருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் என்ன கொஞ்சமா துன்புறுத்துவாங்க. அஃப்கோர்ஸ் நான் அலட்சியமா இருக்கிறவன் இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேகசினை திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறான். இவர் வந்து ஒரு வளர்ந்து வர ஸ்டார். இவருக்கு நைட் ட்ரைனிங் கொடுக்க எல்லா டியூட்டரும் ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிறந்த எதிர்காலம் கொண்ட நைட்டா செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். நேஷனல் லெவல்ல நடக்கிற நைட் ட்ரைனிங் போல்ல மோஸ்ட் பாப்புலரா ஆனவன். நெருப்பு கிராமமான உடியோவிலிருந்து வந்தவன் நாஜின். அதை படிச்சுட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நிச்சயமா என்னால சில நேரங்கள்ல என்னோட எக்ஸ்பிரஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் ஒருத்தர், உனக்கு நான் பாதி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், என்ன ஆனா ஏன்? நீங்க எதை செய்ய சொன்னீங்களோ அதெல்லாம் நான் நிச்சயமா செஞ்சு முடிச்சிட்டேன். அது எனக்கு நிச்சயமா தெரியும். அப்படி இருக்கப்ப எனக்கு ஏன் பாதி சம்பளம் மட்டும் தான் தரீங்க? அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீ வேலை செஞ்சுட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்தை விட்டு நீ வெளியே போயிருக்க. அனுமதியே இல்லாம நீ அந்த இடத்தை விட்டு வெளியேறினதுக்காக உன்னோட சம்பளத்தை நான் பாதியே குறைச்சிட்டேன். அதான் காரணம். அதை கேட்ட ஹீரோவும், இருங்க இருங்க அது அது அப்படின்னு சொல்ல வந்துட்டு இருக்கும் போதே அவரு 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு விலையை குறைகிறாரு. ஹீரோவும், அது வந்து லூசின் அந்த காய்ஸ் அவங்களாம் என்னை இழுத்துட்டு போனதுனால தான். அவரும் 1/4 பங்கு அப்படின்னு சொல்லி விலையை இன்னும் குறைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட முழு பாடியுமே நடுங்கிட்டு இருக்கு. எதனாலனா நம்ம ஹீரோ அவ்வளோ கோபப்படுறான். அதுக்கப்புறம் அவரும், இந்த கிராமத்துல உன்னை வேலைக்கு எடுக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், அது உனக்கு தெரியும் தானே? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகிட்டு அமைதியாகிறான். எதுவும் பண்ண முடியாம, என்னால் அழவும் முடியாது, அதே நேரத்துல என்னோட மூஞ்ச சுளிக்கவும் முடியாது. நான் இதை கண்டினியூ பண்ணணும், என்னோட அலட்சியமான எக்ஸ்பிரஷனை, ஏன்னா அது எனக்கு தகுதியானதுதான். ஏய் அவன் அங்க இருக்கான்டா அப்படின்னு யாராவது சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்கறான். அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். எந்த அட்டாக்னா, கல்ல தூக்கி வச்சிருக்கானுங்க உண்டிக்குள்ள வச்சு. ஏ இடியட், அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. சரி இந்த முறை கவனமா பாரு, அது மிஸ் ஆகாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கிராமத்துல ஒரு குற்றவாளியை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் இந்த கிராமத்தை எரிச்சு அழிச்சவன். ஆனா அதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடணும், சீக்கிரமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைச்சிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹீரோவை இடிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ கீழே விழுறான். அப்ப அவங்க கையை கொடுக்குறாங்க. ஐ எம் சாரி நாகியூன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், யார் நமக்கு கை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகுறான். யாருன்னா, ஏ நாஜின் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அவங்க அண்ணனும், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். யா ஐ எம் ஃபைன் நாஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுந்துக்கிறான். அந்த தீ விபத்து நடந்த நேரத்துல அவன் என்ன மாதிரி இல்லாம இந்த வில்லேஜில் இருக்க எல்லாரையும் காப்பாற்ற ஓடுறான். இவன் தான் இங்க வில்லேஜோட ஹீரோ. அதுக்கப்புறம் அவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் நம்ம ஹீரோவும் நேஜனும் போறதை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேஜனும் என்ன சொல்றானா, அது என்ன ஒரு மேகசினா? ஹீரோவும், ஓ இதுவா அப்படின்னு சொல்றான். நேஜனும், ஏய் அது நான் தானே, அதனாலதான் நீ இதை வாங்கினியா? ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு. ஹீரோவும், வெயிட், என்ன இது உண்மையாவே நீதானா? அதை கேட்ட நேஜினும் உம்முன்னு ஆயிட்டு, அப்படின்னா நீ இதை என்ன பார்த்து வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் நம்ம ஹீரோ கிட்ட. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆஹா நான் சும்மா விளையாடினேன், அது நீ தான் எனக்கு எப்பயோ தெரியும். ஆக்சுவலி நீ இதை பாரு, இதுல கான்டினென்ட்ஸ் கண்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு நேஜினும், ஆமா ஆனா ஏன்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதனா ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம்ல. நான் ஆசைப்படுறது என்னன்னா, இந்த கிராமத்தை விட்டு நம்ம வெளியே போகணும். அதுக்கப்புறம் த ஐஸ் டெசர்ட், த கிறிஸ்டல் சி, த ஃபிங்கர் ராக் மவுண்டன்ஸ், அதுக்கப்புறம் எம்பரர் வாழ்றாரு அப்படின்னு சொல்லப்படுற கேபிட்டல், அப்படி இல்லைன்னா நம்ம ஈஸ்டர்ன் கான்டினென்ட், வெஸ்டர்ன் கான்டினென்ட் அப்படின்னு எல்லா இடத்தையும் இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கணும். நீ ஒரு நைட்டா, நான் ஒரு அட்வென்ச்சரா, இந்த உலகத்துல இருக்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம திரும்பவும் சந்திக்கணும் கண்டிப்பா அப்படின்னு நேஜனும் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும், இன்னும் நீ வருத்தப்படுறியா? நான் உன்னை விட்டு பிரியறத நினைச்சு அழாதன, நான் இல்லாம உன்னால சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியானே அப்படின்னு ஹீரோவும் கேட்கிறான். அதுக்கு நேஜனும், இல்ல நான் ஒன்ஸ் வந்து ட்ரைனிங்கை முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு உதவித்தொகை கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு டோரை திறக்கும் போது அங்க வந்து ஒரு 5 அசாசின்ஸ் இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீங்க தப்பான வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். அப்ப நம்ம ஹீரோட கண்ணிலேயே கத்தி வந்து இறங்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. இங்க வந்து ரேடியோ போயிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே கடுப்பா இருக்குது. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பபாய்.